அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. காலை முழுவதும் தனது கருத்தை வெளியிட துணிவு இல்லாமல் பகல் போஜனத்திற்குப் பிறகு மெல்ல சந்திராவிடம் தான் வெளியேறுவதை குறித்து பேசினாள் மஞ்சுளா. அதை கேட்டதும் சந்திராவின் முகம் சூம்பிவிட்டது. இந்த 2 வருஷங்களில் என்னை கவனித்து கொண்ட நர்சுகள் பலர். ஆனால் யாரிடமும் நான் இவ்வளவு அன்புடன் பழகியதில்லை. மிகவும் பாசத்துடன் பழகிவிட்டு என்னை நிராதரவாக விட்டு போக துணிந்து விட்டாய் அல்லவா? அத்தனை வெறுப்பு ஏற்பட நான் செய்த குற்றம்தான் என்ன மஞ்சு? இது நியாயமா? என்று துக்கத்துடன் கேட்டாள். இதை கேட்டதும் கோழை உள்ளம் கொண்ட மஞ்சுளாவின் கண்கள் கலங்கிவிட்டன. ஆனால் எக்காரணம் கொண்டும் தனது தீர்மானத்தை கைவிடக்கூடாது என்ற பிடிவாதம் அவள் உள்ளத்தில் தலை தூக்கி நின்று கொண்டிருந்ததனால் அவள் ஒரே உறுதியாக இருந்தாள். இதுகாறும் என்னிடம் தாங்கள் காட்டிய அன்பிற்கு மெத்த நன்றி. இதைத் தவிர நான் தங்களுக்கு செய்யக்கூடிய பிரதி உபகாரம் ஏதும் இல்லை. எங்கு இருந்தபோதிலும் இந்த ஏழை தங்களை என்றும் மறக்க மாட்டாள் என்பது நிச்சயம். எனக்கு தாங்கள் அன்புடன் விடை கொடுத்து அனுப்புங்கள் என்று கூறிவிட்டு ஒரு கடிதத்தை மேஜை மீது வைத்தாள். உன்னிஷ்டம் என்று பதில் அளித்த சந்திரா படுக்கை மீது தனது முகத்தை திருப்பி கொண்டு விட்டாள். அவள் கண்களில் நின்றும் பெரிய கண்ணீர் வெள்ளத்தை மஞ்சுளா காண்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கவில்லை. அன்று இரவு சினிமாவிலிருந்து திரும்பி வந்த சௌமினி அம்மாள் தன் அறையின் மேஜை மீது தனக்காக வைக்கப்பட்டிருந்த கடிதத்தை எடுத்தாள். முன்பின் பார்த்திராத கையெழுத்து. முத்துக்கள் போல அழகாக இருந்தன எழுத்தின் கோர்வை. எனினும் பிரித்து படிப்பதற்குள் அவள் இருதயம் வெடித்துவிடும் போல் துடித்தது. சில நாட்களாக அவளுக்கு ஒரு கடிதம் படிக்கும் முன் அச்சத்தை தான் கொடுத்தது. வேலையை விட்டு விலகிவிட்டதாக சுருக்கமாக எஜமானிக்கு அக்கடிதத்தில் தெரிவித்திருந்தாள் மஞ்சுளா. அதை படித்து முடித்ததும் தூள் தூளாக கிழித்து குப்பை கூடைக்குள் வீசிவிட்டு பூ இதுதானா என்று தனக்குள் பேசிக்கொண்டு கண்ணாடி முன் போய் உட்கார்ந்து கொண்டாள். மஞ்சுளா அந்த வீட்டை விட்டு தொலைந்தது எவ்வளவோ காரியங்களுக்கு ஒரு வழியில் நன்மையாகும் என எண்ணி மகிழ்ச்சியுடன் வெகுநேரம் தனது அழகை கண்ணாடியில் பார்த்து ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். மஞ்சுளா ஆனந்த நிலையத்தை விட்டு சென்று 3 வாரங்களுக்கு மேல் சென்றுவிட்டன. இதற்கிடையில் பல விதமான அலுவல்களில் ஈடுபட்டிருந்த சௌமினியின் மூளையில் ஒரு திட்டம் தீவிரமாக கொடிவிட்டு கிளம்பி கொண்டிருந்தது. பணத்தை கடன் கொடுத்துவிட்டு அவளது கடமை என்னவென்பதை ஜாடையாக போனிலும் நேரிலும் பலமுறை சொல்லி காதை துளைத்து கொண்டிருந்தாள் தங்கமணி. அவள் வாயை அடைக்காவிடில் அவள் கிண்டாமணியாக மாறி துன்பம் கொடுப்பாள் என கவலை கொண்ட சௌமினிக்கு கல்யாண முயற்சியில் உண்மையிலேயே ஊக்கம் செலுத்த வேண்டி வந்தது. தங்கமணியின் செல்வகுமாரி மைனாவதியை சில தினங்களாக தான் போகும் இடத்திற்கெல்லாம் அழைத்து சென்று கொண்டிருந்தாள். அடிக்கடி ஆனந்த நிலையத்திற்கு கூட்டிச் சென்று சீராட்டினாள். பாடச் சொல்லி கேட்டு பாராட்டினாள். நடனம் ஆடச் சொல்லி பார்த்தாள். இதன் பயனாக நாராயணனின் 2 பிள்ளைகளும் அந்த சிறுமியை பலமுறை சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் பல ஏற்பட்டன. இதில் ஓரளவு கட்டாயம் வெற்றி ஏற்படும் என்று நினைத்த சௌமினி தனது முயற்சி எவ்வளவு தூரம் முன்னேறியுள்ளது என்பதை அறியும் நிமித்தம் அன்று மாலை வெளியே செல்லும்போது ஜெகதீசனை மிகவும் வேண்டி தன்னுடன் கூட அழைத்துச் சென்றாள். நகரத்தின் வெளியே ராஜபாட்டியில் காரை ஓட்டிக்கொண்டு சென்ற சௌமினி மிகவும் அன்பு கலந்த கண்களால் தன் மூத்தாள் மகனை ஏறிட்டு திரும்பி பார்த்துவிட்டு, ஜெகதீசா, நீ முன்போல் இல்லை, மிகவும் மாறிவிட்டிருக்கிறாய் என்றால் கடிந்து கொள்ளும் பாவனையில். உண்மையில் சில தினங்களில் ஜெகதீசன் மிகவும் மாறிவிட்டிருந்தான். அவனது பேச்சு செயல் எல்லாவற்றிலும் வெறுப்பு தொனித்தது. முகத்திலே ஏமாற்றமும் கோபமும் பிரதிபலித்து கொண்டிருந்தன. தனக்கிருந்த தொல்லைகளில் இவற்றை கவனிக்க சௌமினிக்கு பொழுது இருக்கவில்லை. வா என்று அழைத்தால் பின்னால் நாய்க்குட்டி போல் ஓடி வரும் ஜெகதீசன் அன்று வெளியே வர முதலில் மறுத்தது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த பைத்தியத்திற்கு என்ன கொள்ளை வந்துவிட்டது என்று எண்ணி உள்ளூரச் சிரித்தாள். என் உயிரே போய்விட்டது போல் இருக்கிறது சித்தி. நீங்களும் இப்பொழுது என்னை பற்றி மிகவும் அலட்சியமாக இருக்கிறீர்கள். இந்த புது சிநேகிதம் உங்கள் கண்களை மறைக்கிறது. அந்த சிறு குட்டியை அழைத்து கொண்டு ஊரை சுற்றி கொண்டிருக்கிறீர்கள்.
இந்த ஜெகதீசன் எக்கேடு கெட்டு போனால் என்ன என்று ஒரு எண்ணம் ஏனோ ஏற்பட்டிருக்கிறது. புரியவில்லை உங்கள் போக்கு என்றான் மனத்தாங்கலாக பதிலுக்கு. திடுக்கிட்டு போன சௌமினி சமாளித்து கொண்டு சிரித்தாள். அட அசடே, எல்லாம் உன் பொருட்டுதான் நான் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த சின்ன குட்டியை உனக்கு கல்யாணம் செய்து வைக்க மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். பணம், பதவி, அந்தஸ்து எல்லாம் பொருந்தி இருக்கின்றது. ஜாதகம் அவையெல்லாம் பேஷாக பொருந்தி இருக்கிறது. அப்பாவும் சம்மதித்து விட்டிருக்கிறார். பெண் அழகாக வண்டு போல் இருக்கிறாள். இனிமையாக பாடுகிறாள். நன்றாக நடனம் ஆடுவாள். பாட்டு கூத்து என்றால் போதுமே இந்த குடும்பத்திற்கு. சாப்பாடு கூட வேண்டாமே. அதனால் என்று முடிக்கும் முன், அதனால் என் தலையில் அவளை கட்ட திட்டம் போட்டு விட்டீர்களா சித்தி? போதும், வண்டு போல் அவள் பறந்தால் வேறு தேன் நிறைந்திருக்கும் புஷ்பத்தை நோக்கி பறக்கட்டும். முன்பே நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு கல்யாணம் என்றால் பெண் எனக்கு பிடித்தவளாக இருக்க வேண்டும் என்று. எனக்கு மைனாவதியை பிடிக்கவில்லை. அதனால் நீங்கள் என் பொருட்டு வீண் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று இறைந்து கத்தினான். திடுக்கிட்டு போன சௌமினி காரை நடுபாதையில் சற்றென்று நிறுத்தினாள். இந்த பைத்தியத்திற்கு விருப்பு வெறுப்பு இவை கூட இருக்கின்றனவா? பேஷ் பேஷ் என்று எண்ணி வெகுண்டு கோபத்துடன் பற்களை கடித்து கொண்டாள். உனக்கு பிடிக்காவிட்டால் போ, யாரும் வற்புறுத்தவில்லை. வலுவில் வந்த ஸ்ரீதேவியை நீ காலால் உதைக்கிறாய், அவ்வளவுதான். கண்டேன் என்று அந்த பெண்ணை கட்டிக்கொள்ள எத்தனையோ பேர் முன் வருவார்கள். அது இருக்கட்டும், அந்த பெண் மீது உனக்கு அத்தனை வெறுப்பு ஏன்? காரணம் என்று வினவினாள் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு. வெறுப்பு ஒன்றுமில்லை. என் மனம் இன்னொரு இடத்திலே அடிமையாகிவிட்டது. மற்ற எவரும் என் கண்ணிற்கு ஒவ்வாதவர்களாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான் என்றான் கோபத்துடன். அப்படி சொல். அந்த புண்ணியவதி யார் என்று நான் அறியக்கூடாது என்று ஏளனமாக கேட்டாள் சௌமினி. வெகு தொலைவில் எதையோ காண்கிறவன் போல வெறித்து பார்த்து கொண்டிருந்த ஜெகதீசன் விருக்கென தன் சிறிய அன்னையின் பக்கம் திரும்பினான். உங்களிடம் சொல்ல எனக்கு அச்சமும் இல்லை, வெட்கமும் இல்லை. இங்கே வேலைக்காரியாக வந்து பணி செய்து கொண்டிருந்த மஞ்சுளாவிடம் என் மனம் பறிபோய் விட்டது சித்தி. அவளை எனக்கு கல்யாணம் செய்து வைக்க முடியுமானால் மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். என்ன காரணம் கொண்டோ அவள் திடீரென்று வேலையை விட்டு போய்விட்டாள். ஆனால் உலகத்தின் எந்த மூலைக்கு அவள் ஓடி மறைந்து கொண்டாலும் இந்த ஜெகதீசன் விடமாட்டான் என்பது அவளுக்கு என்ன தெரியும் என்றான். ஆத்திரத்தில் அவன் முகமும் கண்களும் சிவந்து பயங்கரமாக தோன்றின. எதிர்பாராத இந்த செய்தி சௌமினியை ஒரு கணம் ஆச்சரியத்தில் ஸ்தம்பிக்க செய்துவிட்டது. சாமர்த்தியமாக சட்டென்று சமாளித்து கொண்டு கலகலவென குறுநகை புரிந்தாள் அவள். அட அசடே, இந்த விஷயத்தை என்னிடம் முன்னதாகவே சொல்லியிருக்க கூடாதா? மைனாவதி மேல் உனக்கு கொஞ்சம் பிரியம் என்று தப்பாக எண்ணிக்கொண்டு அவர்கள் வீட்டுக்கு நடையாக நடந்து கொண்டிருந்தேன். நீ யாரை கல்யாணம் செய்து கொண்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. மஞ்சுளா அழகான பெண்தான், படித்தவள், கொஞ்சம் ஏழை. அதனால் என்ன? உன்னை மணந்து கொண்டால் உடனே அந்தஸ்து உயர்ந்து விடுகிறது. அதற்கு அப்பா சம்மதிப்பாரா என்பதுதான் கொஞ்சம் என்று கூறிவிட்டு முடிக்காது காரை மேலே செலுத்த தொடங்கினாள். கிழவனை ஒப்புக்கொள்ளச் செய்ய முடியாதா சித்தி? என் மனம் நாடும் அந்த மங்கையை நான் மனம் செய்து கொள்ள முடியுமானால் இந்த விஷயமாக உதவி செய்தால் உங்களுக்கு நான் என் உடலை செருப்பாக தைத்து போட்டு விடுவேன், சத்தியம் என்றான் உணர்ச்சி பெருக்கில். அத்தனை பெரிய தியாகம் வேண்டாம் ஜெகதீசா, அவ்வளவு வேண்டாம். எப்படியாவது நான் அவளை உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். பயப்படாதே, என்னை நம்பு. அதுவரை நான் சொல்வது எல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பாயா என்று கேட்டாள். ஒரே கணத்தில் சௌமினியின் கூர்மையான மூளையில் மின்னல் கொடிகள் போல் பலவிதமான யோசனைகள் உதயமாயின. சத்தியம் சித்தி, சத்தியம். நீங்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருப்பேன். மஞ்சுளா மீது உள்ள அன்பை அறிந்தால் கட்டாயம் நீங்கள் மனமுருகி போவீர்கள் சித்தி. உங்கள் ஒருவருக்குத்தான் என்னை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்று
உணர்ச்சி வசத்தில் பிதற்றினான். சரி, இதை பற்றி வெளியில் யாரிடமும் நாம் பேசாது கொஞ்ச நாட்கள் ரகசியமாக வைத்திருப்போம். நீ ஆத்திரப்படாது காரியம் கைகூடும் வரை அமைதியாக இருக்க வேண்டும், தெரிந்ததா என்று கூறிவிட்டு காரை ஊருக்கு திருப்பினாள். அத்துடன் அவள் போட்டிருந்த திட்டத்திலும் ஒரு சிறு திருப்பம் ஏற்பட்டது.